உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என் மக வானதிக்கு உங்க வீட்டு பையனை சம்பந்தம் பேச வந்திருக்கோம். உங்ககிட்ட பல முறை கேட்டுட்டோம். நீங்க பிள்ளைங்களை கேட்கணும், நாள் கோல் பார்க்கணும்னு சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இப்ப பிள்ளைங்களே இங்கதான் இருக்காங்க, நாளும் கோலும் நல்லா தான் இருக்கு. அதான் பேசி முடிச்சுட்டு போலான்னு வந்திருக்கோம். இவ்ளோ நாள் அமைதியா இருந்தது அருள் மாமா ஊர்ல இருந்து வர்றதுக்காக தானா? என் மனசுல இருக்கிறது அப்பா அப்படியே புரிஞ்சு வச்சிருக்காரு. இனியும் நாளை கடத்துறதுல அர்த்தம் இல்ல மச்சான். உங்களுக்கு சம்மதம்னா இந்த தட்டை வாங்கிக்கங்க, இல்லனா இதுக்கு ஒரு முடிவையாவது சொல்லுங்க. நாங்க இங்க வேலையை பார்த்துட்டு போறோம். நானும் தான் பொண்ணை வச்சிருக்கேன். அண்ணனுங்க வீட்டுல கொடுக்கற அளவுக்கு எனக்கு வசதியும் இல்ல, இப்படி தட்டோட வந்து கேட்க தைரியமும் இல்ல. சச்சே, நல்ல விஷயம் பேசுறப்போ இப்படி கண் கலங்கிக்கிட்டு. ஐயோ, அண்ணன் வேற என்னையே பாக்குறாரே. என்ன மச்சான் ரொம்ப யோசிக்கிறீங்க? ஏதாவது ஒரு பதில் சொல்லுங்க. மா, எங்கம்மா போற? ஒண்ணும் இல்ல, இரு. என்னங்க, அண்ணன் தட்டை குடுக்கறாருல்ல, வாங்குங்க. அண்ணன், வானதி எங்க வீட்டு மருமக, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. நீங்க அதை நம்பாததால தானே இதெல்லாம் செய்யறீங்க. ஏமா, நம்பிக்கையெல்லாம் இருக்குமா? வாய் வார்த்தை மட்டும் போதுமா? இந்த மாதிரி 4 பேருக்கு முன்னாடி தட்டம் மாத்தினா தானே முறையா இருக்கும். ஏங்க, இன்னும் என்னங்க யோசனை? வாங்குங்க தட்டு. மச்சான், தங்கச்சி தான் சொல்லுதுல, தட்டப்பிடிங்க. வரலட்சுமி, தட்டப்பிடி. வசதியான பொண்ணுனதும் எப்படி புருஷங்கிட்ட தட்டு வாங்குவாங்கன்னு சொல்லுது பாத்தியாடா? விடுக்கா, படிக்காத கழுதைக்கு இந்த படிக்காத கழுதை தான் பொருத்தமா இருக்கும். ஜோடி பொருத்தம் நல்லா தான் இருக்கும். ஐயோ சுப்புலட்சுமி, ஐயோ அம்மா. அத்தை, சுப்பு, கொஞ்ச நேரத்துல பயமுறுத்திட்டியே. அம்மா, இப்ப எப்படிமா இருக்கு? எனக்கு ஒண்ணும் ஆகலமா, நீ பயப்படாத, அழாத. நானும் அதுதான் அவகிட்ட சொன்னேன். இந்த அண்ணன் இருக்கும்போது உனக்கு எதாவது ஆக விட்டுருனா? நந்தினி ரொம்ப பயந்துட்டாத்த. ஆமா அத்தை, நீங்க ரொம்ப நேரமா மயக்கத்துல இருந்ததால நந்தினி பயந்துட்டாத்த. அண்ணே, வரலட்சுமி வரலண்ணே. அவங்க எப்படி வர முடியாத? கூட தான் மாமா இருந்தார்ல. அப்பவும் அவ கூட வரேன்னு தான் சொன்னான். நான் தான் வேண்டான்னு சொன்னேன். சார், டாக்டர் சொன்னாங்கல்ல சார், முக்கியமானவங்க மட்டும் இங்க இருங்க சார். அவங்க வந்தா எங்களை தான் சார் திட்டுவாங்க, மத்தவங்களாம் வெளியே இருங்க சார். சரிம்மா. சரிப்பா, நீங்க பேசிட்டு இருங்க, நானும் அருள வெளியே இருக்கோம். நாங்க வெளியே இருக்கோம். சரிப்பா. பத்திரம். சரிப்பா. அம்மாடி, நந்தினி, குடிக்க ஏதாவது வாங்கிட்டு வரியா? சரிம்மா. அண்ணே, உட்காருங்க. அண்ணே, சின்னண்ணே உட்காருங்க. பரவாயில்லம்மா, இருக்கட்டும். அண்ணே, என்ன மன்னிச்சிருங்க அண்ணே. நீ ஏமா மன்னிப்பு கேட்கிற? இல்லண்ணே, நல்ல நாள் அதுவுமா இப்படி மயங்கி விழுந்து
உங்களை இப்படி ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வர வச்சுட்டனே. அண்ணே, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் தான் நான் நந்தினியை வெளியே போக சொன்னேன். என் மனசுல ரொம்ப நாளா இருக்கிற ஆசைய நான் இப்ப சொல்லிடுறேன்னே. நான் கேட்டா எங்க நீங்க தப்பா எடுத்துப்பீங்களோன்னு பயந்துதான் இவ்ளோ வருஷமா நான் அத சொல்லாமலே இருந்தேன்னே. நான் ஏமா தப்பா எடுத்துக்க போறேன்? இல்லண்ணே, இன்னைக்கு எனக்கு நடந்ததெல்லாம் பாக்குறப்போ இப்ப சொல்லலன்னா என்னால எப்பவுமே சொல்ல முடியாதோன்னு பயந்து போய்தான் நான் இப்ப சொல்றேன்னே. அப்படிலாம் சொல்லாதம்மா, உனக்கு ஒண்ணும் ஆகாது. சுப்பு, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? இல்லண்ணே, நான் என் வசதியை மீறி என் பொண்ணு நந்தினிய நான் நல்லா படிக்க வச்சிருக்கேன். அவளை உங்க வீட்டுக்கு மருமகளா அனுப்பணுங்கிறதா என்னோட ரொம்ப நாள் ஆசை. உங்க வசதிக்கு என்னால எதுவுமே பண்ண முடியாதுங்கிற காரணத்தினாலதான் நான் இத்தனை நாளா அத பத்தி ஒரு வார்த்தை கூட பேசாமலே இருந்தேன்ன. என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்காம விட்டுட்டு என்ன நாளைக்கு நீங்க கேட்ட கூடாதுன்னு தான் நான் இப்ப உங்ககிட்ட சொல்றேன். அது நடக்குது நடக்கல அது அப்பாற்பட்ட விஷயம். ஆனா கேட்க வேண்டியது என்னோட கடமை. கேட்டதுக்கு அப்புறம் நான் கேட்டேங்கிற நிம்மதியோட நான் போய் சேர்ந்துருவேன். சுப்பு, திரும்ப திரும்ப இப்படி பேசாத. உயிர் பொழைச்ச வந்துட்டு உயிர் போறத பத்தி பேசிட்டு இருக்க. அவரு போய் சேர்ந்த உடனே அங்கிருந்து வந்த பணத்தை வச்சு இருந்த கடன் எல்லாம் அடைச்சிட்டேன். இப்ப அந்த வீடும் கடன்ல தானே இருக்கு. நான் கொஞ்சம் சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்து கொஞ்சம் நகையெல்லாம் சேர்த்து வச்சிருக்கேன். வர்றது எல்லாமே கைக்கும் வாய்க்குமே சரியா போயிடுதுன்னு. நந்தினிய உங்க வீட்டுக்கு மருமகளா அனுப்பணுங்கிறது என்னோட ரொம்ப நாள் ஆசைன்னு. ஒருவேளை நீங்க வேண்டான்னு சொல்லிட்டாலும் பரவாயில்லன்னு. எனக்கு சம்மந்தியாகிற கொடுப்பனை இல்லைன்னாலும் நான் காலம் பூரா உங்களுக்கு தங்கச்சியாவே இருந்துடுறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.